இந்த அனிமல்ஸ்லாம் நம்ம நினைக்கிறத விடவே பயங்கர ஸ்மார்ட்டுங்க. நம்பர் 38ல இருக்குது அது பண்ணி தான். இது எந்த அளவுக்கு ஸ்மார்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல வளர்க்குற நாயை விட இது பயங்கர ஸ்மார்ட். ஒருவேளை ஒரு பன்னிக்கும் நாய்க்கும் ஒரே டைம்ல ஜாய்ஸ்டிக்க கொடுத்து கேம் ஆட சொல்லி கொடுத்தா அப்படின்னா அந்த நாயை விட இந்த பன்னி நல்லா விளையாடும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இதோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இது 2 குழியை தோண்டும். அதுல ஒரு குழியில வந்து நல்லா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழி இருந்த மாதிரி காமிச்சிக்காது, இன்னொரு குழியில வந்து தோண்டி வச்ச மாதிரி காமிக்கும். யாராச்சும் வந்து தேடினாங்க அப்படின்னா அந்த போலியான குழி போய் மாட்டிக்குவாங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு கண்ணாடி தூக்கி முன்னாடி வச்சாலுமே அந்த கண்ணாடியில தெரியுது நம்ம தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோமா. இது மத்த அனிமல்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2ல இருக்குது ஆக்டோபஸ். இது ஏலியன் ஹவுண்டீஸ்னு சொல்லுவாங்க. இத ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர்ல லாக் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சின்னதா ஒரு காயின் சைஸ்க்கு ஒரு ஓட்டை இருந்தாலுமே அந்த ஓட்டை வழியா அந்த கையை விட்டுட்டு அதோட கையை யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணிடுமா. அது கை இல்ல, அதுக்கு பேர் வேறமோ சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கடல் கடியில அது மறைஞ்சிக்கிறதுக்காக அப்படியே ஏதாச்சும் கல்லு மேல ஒட்டிக்கிட்டு அந்த கல்லோட கலருக்கு லைட்டா மாறுமா. ஏதாச்சும் ஒரு மீன் பக்கத்துல வந்து அப்படியே பிடிச்சிரும். அது மட்டும் இல்லங்க, சில ஆக்டோபஸ் ட்ரெயின் பண்ணி சில பஸ்ல கூட சால்வ் பண்ண வச்சிருக்காங்க. நம்பர் 1 இருக்கிறது எந்த ஒரு அனிமல் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நம்பிக்கை இல்ல அப்படினா செக் பண்ணி பாத்துக்கோங்க. செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பரவாயில்ல. நம்பர் 1 இருக்கிறது க்ரோ. அது நம்ம ஊர்ல இருக்கிற காக்கா தாங்க. காக்கா எவ்வளவு அறிவானது அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய கதையில கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு ஜார்ல தண்ணி இருக்கும் கொஞ்சமா, அதுல கல்ல உள்ளதுக்கு போட்டு தண்ணி குடிக்கும் பாத்தீங்களா. அதுல இருந்து நம்ம காக்கா வந்து எவ்வளவு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்திருக்காங்க நம்மள. காக்காங்க வந்து ஏதாச்சும் வயர் மாதிரி ஏதாச்சும் கிடைச்சு அப்படின்னா அந்த வயர் நல்லா பெண்ட் பண்ணி மீன் பிடிக்குமாங்க. அதாவது வேகமா போய் மீனை வந்து தூக்கிட்டு போயிருமா. அந்த வயர் மாதிரி இருக்கிற அந்த கம்பியை யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு காக்கா இறந்து போச்சு அப்படின்னா அங்க எக்கச்சக்கமான காக்காக்கள் வருமா. காக்கா சும்மா வருதுன்னு சயின்டிஸ்ட் பாத்துருக்காங்க. அப்புறம் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணதுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்னொரு காக்கா எப்படி இறந்து போச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வருதான். அடுத்து நீ ஊர்ல காக்கா ஏதாச்சும் நீங்க தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்க முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலுமே கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தனியாவும் வரலாம், கூட்டம் வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காக்கா கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க. அப்புறம் காக்காவை யூஸ் பண்ணி ஒரு அனிமி கேரக்டர் இருக்கும். அனிமி கேரக்டர் பேரு தெரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.